ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 245. இதில் பார்வதி தேவியின் கோபம் நன்மையில் முடிந்தது. முன்பு ஒரு சமயம் குழந்தை பேறு இல்லாது துன்புற்ற மன்னன் சித்திரகேது ஐங்கிர ரிஷியின் அருளால் அழகிய ஆண் குழந்தை ஒன்றை பெற்றார். ஆனால் அந்த குழந்தை இளம் வயதிலேயே இழந்த அரசர் மீளாத துன்பத்தில் மூழ்கி போனார். அப்போது அவருக்கு வரம் அளித்த ஐங்கிர ரிஷியும் அவருடன் வந்த நாரதரும் கூறிய அறிவுரைகளினாலும் மேலும் இறந்த குழந்தை உயிர்த்தெழுந்து கூறிய வார்த்தைகளினாலும் மனம் மாறிய சித்திரகேதுவும் அவருடைய மனைவியும் அரசாட்சியை துறந்து கானகம் சென்று விட்டார்கள். இப்பொழுது நாரத முனிவரால் தீட்சை அளிக்கப்பட்ட சித்திரகேது மகாராஜா மகா வித்யா என்று அழைக்கப்படும் முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் கிருஷ்ணரை பற்றிய உபதேசங்களை அவரிடம் இருந்து பெற்றுக்கொண்டார். அந்த மகா வித்யாவை தொடர்ந்து ஒரு வாரம் உச்சரித்ததன் பலனாக அவருடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்கு நடுவில் இடை பலனாக வித்யாதர லோகத்தின் ஆட்சியையும் பெற்றுக்கொண்டார். அதன் பிறகு சித்திரகேது தொடர்ந்து ஜபித்து வந்த அந்த மகா வித்யா மந்திரத்தின் சக்தியால் சில நாட்களுக்குள் அவரது மனம் ஆன்மீக முன்னேற்றத்தில் ஒளி ஊட்டப்பட்டு பகவான் சங்கர்ஷனரின் திருவடி தாமரைகளில் அடைக்கலம் பெற்றார். 4 குமாரர்களால் சூழப்பட்டு இருந்த பகவான் சங்கர்ஷனரின் தரிசனத்தை பெற்ற சித்திரகேது சங்கர்ஷனரால் பூரணத்துவம் அடைய வழிகாட்டப்பட்டார். அதன் பின் சித்திரகேது வித்யாதரர்களின் தலைவராக பிரபஞ்சம் முழுவதும் சஞ்சாரம் செய்தார். அவர் உலக சுகங்களை அனுபவிக்கக்கூடிய வித்யாதரர்களின் கூட்டத்திற்கு தலைவராக இருந்தும் எந்த நிலையிலும் ஸ்ரீ ஹரியின் மகிமைகளை பாடுவதன் மூலம் வாழ்வை கழித்து வந்தார். இப்படியாக இருக்கும் ஒரு சமயம் சித்திரகேது மகாராஜா பகவான் விஷ்ணுவால் அளிக்கப்பட்ட பிரகாசிக்கும் விமானம் ஒன்றில் வான்வெளியில் பயணம் செய்து கொண்டு இருந்தார். அப்பொழுது சித்தர் மற்றும் சாரணர்களால் சூழப்பட்டு இருந்த சிவபெருமான் சிறந்த முனிவர்களின் சபையில் பார்வதி தேவி தன் மடியில் அமர்ந்து இருக்க அவளை தன் கைகளால் அணைத்து கொண்டு இருப்பதைக் கண்டு பின்வருமாறு கூறினார். ஓ லோக குருவும் சாக்சாத் தர்ம உபதேசியும் ஆன சிவபெருமான் சிறந்த முனிவர்களின் மத்தியில் தனது மனைவியை அணைத்து கொண்டு இருப்பது ஆச்சரியமாக உள்ளது. தீவிர தவங்களை அனுஷ்டிப்பவராகவும் பிரம்மவாதிகளின் தலைவராகவும் இருந்தும் முனிவர்களுக்கு மத்தியில் வெட்கம் இல்லாத சாதாரண மனிதனைப் போல் தன் மனைவியை மடியில் வைத்து அமர்ந்து இருக்கின்றார். பொதுவாக சாதாரண பந்தப்பட்ட ஆத்மா தனியிடத்தில் தன் மனைவியுடன் இன்புறுகிறான். ஆனால் மகா விரதங்களுக்கு தலைவரான சிவபெருமான் முனிவர்களுக்கு மத்தியில் தன் மனைவியை அணைத்து கொள்வது ஆச்சரியமாக உள்ளது என்றார் அவர். சித்திரகேதுவின் வார்த்தைகளை கேட்ட பகவானின் பக்தரான சிவபெருமானோ வெறும் புன்னகையுடன் மௌனமாக இருந்துவிட்டார். சபையோரும் அவரை பின்பற்றி மௌனமாக இருந்துவிட்டார்கள். ஆனால் சித்திரகேதுவின் வார்த்தைகளால் கடும் கோபம் அடைந்த பார்வதி தேவி சித்திரகேதுவிடம், ஓ மதிகட்ட மைந்தனே, பாவம் நிறைந்த அசுரர்களின் குலத்தில் நீ பிறப்பாயாக. இதனால் இந்த உலகில் சிறந்த சாதுக்கள் இடம் மீண்டும் இத்தகைய குற்றத்தை நீ செய்யாது இருப்பாயாக என சாபம் இட்டார். இப்பொழுது பார்வதி தேவியால் சபிக்கப்பட்ட சித்திரகேது பகவானின் பக்தராக இருந்ததால் சிறிதும் கலக்கம் அடையவில்லை. ஒவ்வொருவரும் அவர் முன்வினை பயன்களை அனுபவிக்கின்றனர் என்பதை அறிந்திருந்த சித்திரகேது தான் சிவபெருமானுக்கோ பார்வதி தேவிக்கோ குற்றங்கள் ஏதும் இழைக்கவில்லை என்றாலும் தான் சபிக்கப்பட்டது
தேவர்களால் முன்பே விதிக்கப்பட்டது என்பதை உணர்ந்து இருந்தார். ஒரு பக்தன் இயற்கையாகவே மிக அடக்கமும் பணிவும் உள்ளவனாக இருப்பதால் வாழ்வின் எத்தகைய சூழ்நிலையையும் பகவான் கிருஷ்ணரின் ஆசியாகவே ஏற்றுக்கொள்கின்றான். ஒரு பக்தன் தண்டனையையும் சாபத்தையும் கூட பகவான் கிருஷ்ணருடைய கருணையாக ஏற்றுக்கொள்கின்றான். இதற்காக யாரையும் அவன் குற்றம் கூறுவது கிடையாது. சித்திரகேது கூறினார், ஓ தாயே, இரு கரங்களை கூப்பி உங்களது சாபத்தை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். இந்த சாபத்தை நான் பொருட்படுத்தவில்லை. ஏனென்றால் இன்பமும் துன்பமும் ஒருவனது முன் வினை பயனால் தேவர்களால் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது அல்லவா? அறியாமையில் மயங்கிய ஜீவராசி இன்பத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தபடி சம்சார சக்கரத்தில் சுழண்டு கொண்டு இருக்கிறான். ஓ தாயே, நீங்களோ நானோ இதற்கு குற்றவாளி கிடையாது. அஞ்ஞானத்தினால் மட்டுமே தான் அனுபவிக்கும் இன்ப துன்பங்களுக்கு தானோ மற்றவர்களோ காரணம் என ஜீவராசி நினைக்கின்றான். நதியின் அலைகளுக்கு ஒப்பான இந்த ஜட உலகில் உண்மையில் எது சாபம், எது அனுக்கிரகம், எது ஸ்வர்க்கம், எது நரகம், எது இன்பம், எது துன்பம், இவற்றில் எதற்கும் நிலையான விளைவு கிடையாது. ஓ தாயே, நீங்கள் இப்போது தேவையில்லாமல் என் மீது கோபப்படுகின்றீர்கள். என்னுடைய இன்பம் துன்பம் எல்லாம் எனது பூர்வ ஜென்ம செயல்களால் உருவானவை என்பதால் உங்களுடைய சாபத்திலிருந்து விடுபடுவதற்காக நான் உங்களை மகிழ்விக்க விரும்புவதாக எண்ண வேண்டாம். நான் கூறியது தவறு கிடையாது என்றாலும் எது தவறென்று உங்களால் கருதப்படுகின்றதோ அது மன்னிக்கப்படட்டும் என கூறி சிவபெருமானையும் பார்வதி தேவியும் திருப்திப்படுத்திய பின்பு சித்திரகேது தனது விமானத்தில் ஏறி அங்கு இருந்து சென்று விட்டார். சாபத்திற்கு சிறிதும் அஞ்சாத சித்திரகேதுவை கண்டு சிவபெருமானும் பார்வதி தேவியும் முற்றிலும் வியப்பு அடைந்து புன்னகை செய்தார்கள். இப்பொழுது சிவபெருமான் பார்வதி தேவியிடம், ஓ வைஷ்ணவர்களின் பெருமையை பார்த்தாயா? ஸ்ரீ ஹரியின் அடியார்களுக்கும் அடியார்களாகிய அவர்கள் மகாத்மாக்கள் ஆவார்கள். எந்தவித உலக சுகத்திலும் பற்று அற்றவர்களாக அவர்கள் உள்ளார்கள் என கூறினார். அதாவது பார்வதி தேவி சக்தி மிக்கவர் என்றாலும் சித்திரகேதுவோ தனது சக்தி எதையும் காட்டாது தன் பொறுமையாலேயே பார்வதி தேவியின் சக்தியை மீறிவிட்டார் என்பதை சிவபெருமான் சுட்டி காட்டினார். தொடர்ந்து சிவபெருமான் பார்வதி தேவியிடம், ஓ பகவான் நாராயணரின் சேவையில் மட்டுமே ஈடுபட்டுள்ள பக்தர்கள் வாழ்வின் எந்த சூழ்நிலைக்கும் அஞ்சுவது கிடையாது. இவர்களுக்கு ஸ்வர்க்கமும் நரகமும் முக்தியும் சமமே என கூறினார். அதாவது பக்தர்கள் பகவான் கிருஷ்ணரின் சேவைக்கு சாதகமான அனைத்தையும் அது நரகம் ஆனாலும் ஏற்றுக்கொள்கின்றார்கள். மேலும் சிவபெருமான் பார்வதி தேவியிடம், ஓ தேகம் எடுத்தவர்கள் தேக சம்பந்தத்தால் இன்பம் துன்பம் பிறப்பு இறப்பு சாபம் அனுக்கிரகம் ஆகியவற்றை பகவான் கிருஷ்ணரின் விருப்பத்தினால் பெறுகின்றார்கள் என கூறினார். அதாவது தூய பக்தர் அல்லாதவர் ஜட உலகின் இருமையால் பாதிப்பு அடைவார்கள். ஆனால் பகவத் தொண்டில் மட்டுமே பற்று கொண்ட பக்தர்கள் அதனால் சிறிதும் பாதிப்பு அடைவது கிடையாது. உதாரணமாக ஸ்ரீ ஹரிதாஸ் தாக்குரா 22 சந்தைகளில் பெரம்படி மட்டும் சிறிதும் பாதிப்பு அடையவில்லை. மாறாக புன்சிரிப்புடன் அந்த பிரம்பு அடிகளை ஏற்றுக்கொண்டார். இவ்வாறாக ஜட உலகின் இருமைகளால் உருவாக்கப்படும் பெயரளவையான இன்பம் துன்பம் இவைகளை அவர்கள் உணர்வது கிடையாது. மேலும் சிவபெருமான் கூறினார், ஓ வாசுதேவரின் பக்தி தொண்டில் ஈடுபட்டுள்ள பக்தர்கள் இயல்பாகவே ஞானம் வைராக்கியம் பெற்று உள்ளார்கள். சக்தி வாய்ந்த அவர்களுக்கு நிச்சயமாக எதுவும் நாடி அடையப்பட வேண்டியது கிடையாது. இந்த சித்திரகேது பகவான் கிருஷ்ணருக்கு மிக மிக பிரியமான பக்தர் ஆவார். அவர் எல்லா ஜீவராசிகளையும்
சமமாக பாவிப்பவரும் வெறுப்புகளில் இருந்து விடுபட்டவரும் ஆவார். நானும் பகவான் கிருஷ்ணருக்கு மிக மிக பிரியமானவன் ஆவேன். ஆகவே நாராயண பக்தர்களின் செயல்களைக் கண்டு யாரும் ஆச்சரியப்படக்கூடாது என கூறினார். இதை கேட்ட பார்வதி தேவியும் சித்திரகேதுவின் செயல்களினால் ஏற்பட்ட வியப்பில் இருந்து விடுபட்டார். மிகச்சிறந்த பக்தரான சித்திரகேது பார்வதியின் சாபத்திற்கு பதிலாக திரும்ப சாபம் இடும் சக்தி உடையவராக இருந்தும் அவ்வாறு செய்யாது சிவபெருமானையும் பார்வதியையும் சிரம் தாழ்த்தி வணங்கி மிக மிக அடக்கத்துடன் அந்த சாபத்தை ஏற்றுக்கொண்டார். இதுவே வைஷ்ணவரின் உயர்ந்த தரம் ஆகும். தன்னை சபிக்க பார்வதி தேவி விரும்பியதால் அவளை திருப்திப்படுத்துவதற்காக அவளுடைய சாபத்தை சித்திரகேது பெருந்தன்மையுடன் ஏற்றுக்கொண்டார். இதுவே சாது லட்சணம், அதாவது பக்தரின் குணம் என்று அழைக்கப்படுகின்றது. ஸ்ரீ சைத்தன்ய மகாபுரு கூறுவது போன்று பக்தன் ஒருவன் மற்றவர்களுக்கு முழு மரியாதை அளிப்பவராகவும் தனக்கு எந்தவித மரியாதையும் எதிர்பாராதவராகவும் இருக்க வேண்டும். இவ்வாறாக பார்வதி தேவியின் சாபத்தை ஏற்ற சித்திரகேது துவஷ்டாவின் யாகத்தில் விருத்ராசுரன் என்ற அசுரனாக தோன்றினாலும் பக்தி உணர்வை இறுதி வரை இழந்து விடாது பெரும் புகழுடன் உயிர் துறந்து அந்த பிறவியிலேயே பகவான் கிருஷ்ணரை அடைந்தும் விட்டார். இவ்வாறாக சித்திரகேது தனது பொறுக்கும் தன்மையால் பார்வதி தேவிக்கு அபராதம் விளைவிப்பதை தவிர்த்து விட்டார். அதனால் அவர் தன்னுடைய பக்தியினால் விளைந்த சக்தியை துளியும் விரயம் செய்யாது மறுபிறவியில் அசுரகுலத்தில் பிறவியெடுத்தும் தூய பக்தனாகவே இருந்து பரமபதம் அடைந்து விட்டார். இதுவே பக்குவப்பட்ட பக்தர்களின் மிக முக்கிய பண்பாகும். இதையே பகவத்கீதை 2.14 ஓ குந்தியின் மகனே, இன்பம் துன்பம் இவைகளின் நிலையற்ற தோற்றமும் காலப்போக்கில் ஏற்படும் அவற்றின் மறைவும் கோடையும் குளிரும் பருவகாலத்தில் தோன்றி மறைவதை போன்றது ஆகும். புலன்களின் உணர்வாலேயே அவை எழுகின்றன. எனவே பரதகுலத் தோன்றலை இவற்றால் பாதிக்கப்படாமல் பொறுத்து கொள்ள கற்றுக்கொள்வாயாக என குறிப்பிடப்படுகின்றது. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.